வணக்கம். நான் ராஜி. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான டாபிக்ஸ், முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எக்கானமி, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிச்சயமாக நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தோடைய 7வது ஷெட்யூலில் 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்திய அரசு, மாநில அரசு பொது பட்டியல் அப்படின்னா அரசு அதிகார வரம்புகளை துறை வாரியாக பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ துறை வாரியாக பிரித்து பட்டியலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வரிகள், அதாவது விற்பனை வரி, சேவை வரி, அந்த மாதிரி ஒரு சில இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதே மாதிரி பொது பட்டியலில் இது இருந்திருக்கும். ஸோ இதை மாற்றிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த மாதிரியான டாக்ஸ் இது பண்ணுவாங்க, ஸ்டேட்டுக்கு எந்த மாதிரியான டாக்ஸ் போகும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, அதே மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதே மாதிரி சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் ஆப்டிடியூடில் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி பற்றின விஷயங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு பேஸ் உங்களுக்கு எக்கானமியில் இருக்கும். ஸோ அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் 101 தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் மூலமாக மாநில அரசுகளுடைய நிதி வருவாய் பெரிதும் பாதிக்கப்பட்டு மத்திய அரசோடைய நிதி ஒதுக்கீட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை எல்லாருக்குமே தோணுச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரே சீரான வரி நாடு முழுவதும் இருக்கிறதுக்கு வழிவகுத்தது இதுதான் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்பவே கான்ட்ரவர்சிஸ்க்கு உட்படுத்தப்பட்ட ஒரு டாபிக்ங்க. ஸோ எந்த அளவுக்கு அது நல்லது, எந்த அளவுக்கு அது ஒரு நெகட்டிவான இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப ஈக்குவலாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால ஜிஎஸ்டி, அதே மாதிரி ரீசெண்டாக ஜிஎஸ்டி பற்றின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நியூஸில் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஏன் எக்கானமியில் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் சிலருக்கு ஒரு மாதிரி வேகாக இருக்க மாதிரி தெரியும். அதில் முக்கியமாக இந்த பொருளாதாரம் பற்றினது ஒரு மாதிரி ட்ரையான சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு எக்கானமி கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோடைய பேஸ் கான்செப்ட்ஸில் கொஞ்சம் தெளிவாயிக்கோங்க. பேஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி எல்லாம் தயவு செஞ்சு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அல்லது இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானொலி, ரேடியோ அப்படிங்கிறது. ஸோ அப்போ அகில இந்திய வானொலியெல்லாம் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ரேடியோ அப்படிங்கிற விஷயம் கூட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த எஃப்எம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் தெரியுமே தவிர்த்து தனியாக ரேடியோ இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ சுதந்திர இந்தியாவில் சாமானியர்களுக்காக சாமானியர்களுடைய குரலாக ஒலித்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1923 ஜூனில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினது தான் இந்த வானொலி. ஸோ 1947க்கு அப்புறம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நட்பு பாலமாக, நம்பிக்கைக்குரிய தகவல் தொடர்பு சாதனமாக, ஏன்னா ரேடியோவில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆகாஷ்வாணி நியூஸில் சொல்லிட்டாங்க, அப்போ அது ஒரு ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு அப்படியே இருந்தது. அப்போ தகவல் தொடர்பு சாதனமாக ஒரு சிறப்பு சேவை இது பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐஆர் தாங்க. ஸோ விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மீனவர்கள், தொழிலாளர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய வழிகாட்டக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் இவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கல்வி அறிவை பெருக்குவதற்கும் ஒரு சிறந்த ஆசானாக இதை விளங்கி இருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு மருத்துவராக, ஒரு மகளிர் முன்னேற்றத்தில் சிறந்த பங்குதாரராக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது ஆகஸ்ட் 1947 பார்த்தீங்க அப்படின்னா முதல் பெண் செய்தி வாசிப்பாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆல் இண்டியா ரேடியோ தான். சைதா பானு அப்படிங்கிறவங்க உருதுல நியூஸ் ரீடராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சொல்கிறதுக்கு, அதை விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துக்குமே இந்திய வானொலி தான் அதாவது அகில இந்திய வானொலி
உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வந்து இருந்தது அப்படிங்கிறது நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடுதலை போராட்டம் சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். டெல்லி, பம்பாய், கல்கட்டா, அதே மாதிரி லக்னோ, சென்னை, திருச்சி. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருந்திருக்கும். மற்ற எங்கேயுமே வந்து 2 இருந்திருக்காது. இப்போ கிட்டத்தட்ட 470 ஒளிபரப்பு மையங்கள் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 23 மொழியில் வந்து இப்போது ஆல் இண்டியா ரேடியோ வந்து தன்னுடைய சேவையை வந்து இன்னமுமே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. வெறுமன ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய முக்கியமான திருப்பு முனைகளை வந்து மக்களுக்கு அறிவித்தது வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் அப்படிங்கிற பெருமை வந்து இன்னமுமே வந்து ஒரு தனி சிறப்போடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ஆல் இண்டியா ரேடியோ பற்றின சில விஷயங்கள், ஏன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பேஸ் நாலேஜும் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ரேடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கும்போது அடுத்தது தூர்தர்ஷன். ஸோ இப்போ பிரசார் பாரதியோட அமைப்புக்கு கீழே வரக்கூடிய தூர்தர்ஷன் செப்டம்பர் 1959 தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1959 இது தோன்றினாலும் இது தன்னுடைய ஒர்க்கை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணது, தன்னுடைய சேவையை தொடங்கியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1965 இருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அதாவது 1965 ஆல் இண்டியா ரேடியோவோட செய்திகளை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1972 டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஒளிபரப்பாக இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. 1976 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து பிரிஞ்சு தனியாக செயல்பாட ஆரம்பித்தது. ஸோ 1976 தகவல் ஒலிபரப்புத்துறை கீழே வந்துட்டு இது வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அதாவது 1976 அப்புறம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வந்து இது போக ஆரம்பிச்சது. அப்போ எல்லாருக்குமான சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, சமூகம், கலாச்சாரம், விவசாயம், விஞ்ஞானம், விளையாட்டு, இந்த மாதிரி எல்லா துறை சம்மந்தப்பட்ட செய்திகளையும் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரு நிலையோட வந்து தூர்தர்ஷன் வந்து நியூஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து தூர்தர்ஷனோட ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 சேட்டலைட் சேனல் வந்து இருக்குங்க. அதாவது ஃப்ரீ டு ஏர் டிடிஹெச் சேவை வந்து அதுக்கப்புறம் 66 ஸ்டூடியோ மையங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து டெவலப் ஆகிருந்தாலும் அந்த காலத்தில் இன்னமுமே வந்து நிறையா பேருக்கு அந்த தூர்தர்ஷனோட அந்த நியூஸ் சவுண்ட் வந்துட்டு ஒரு சிலருக்கு எல்லாமே வந்து இன்னமுமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தூர்தர்ஷன் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சேட்டலைட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ சேட்டலைட் டிவி யுகம் அப்படிங்கும்போது உலகத்தையே வந்து நம்மளோட ரூமில் வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சேட்டலைட் டிவி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேராக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க அப்பப்போ கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் இதெல்லாமே 1992க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாற ஆரம்பிச்சது. நிறையா தனியார் டிவி சேனல்கள் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வே, பட் இது வந்துட்டு ப்ராப்பராக ஆத்தென்டிகேட்டடான சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த சர்வே பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 கிட்டத்தட்ட 100 பேராக இருந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸோட எண்ணிக்கை 1999 கிட்டத்தட்ட 60,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 கிட்டத்தட்ட 1.25 கோடி குடும்பங்கள் வந்து தொலைக்காட்சியை வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அங்கேருந்து 1992 இன்னைக்கு வரைக்கும் அது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர்த்து எங்கேயுமே அது குறையவே இல்லை. முன்னாடி காலத்துலையாவது நம்ம டிவி முன்னாடி உட்காந்தாகணும், அந்த ப்ரோக்ராம் அப்போ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் உங்களோட மொபைல் ஃபோனில் அதை தாராளமாக பார்க்கலாம். இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகி உங்களோட வாட்சில் கூட பார்க்கலாம். மிஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பார்க்கலாம், பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது மக்களை வந்து ஒரே இடத்துல கட்டி போடக்கூடிய ஒரு பெரிய திறமையான விஷயம் எது அப்படின்னா டிவி. அதே மாதிரி இன்றைக்கி இன்டர்நெட் அப்படின்னு நம்ம தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். ஸோ டிவி அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஆப்வியஸ்லி நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ அப்போ மொபைல் ஃபோன் அந்த ஒரு கண்டினியூட்டி ரேடியோவில் ஆரம்பித்து நம்ம அப்படியே போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இது ரிலேட்டடான டாபிக்ஸாக நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது 1980s வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தொலைத்தொடர்பு துறைக்கு வந்து முன்னுரிமை
1980 அப்படிங்கும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் அந்த டைமில் இந்த முயற்சிகள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதுதான் வந்து மொபைல் புரட்சிக்கு வந்து வித்திட்டது அப்படின்னே வந்து நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அரசோடைய தெளிவான கொள்கை, உறுதியான நிலைப்பாடு, தனியார் நிறுவனங்கள் வந்து நிறைய ஆர்வம் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் 1999 1999 ஒரு டெலிகாம் இது வந்துட்டு கொள்கையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மொபைல் அப்படிங்கிறது போய் ஒருத்தர்கிட்ட 2 மொபைலில் ஒரு மொபைலில் 2 சிம் 3 சிம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்காக வந்து நம்ம இது பண்ணுறோம். அதாவது தனிநபர்களுக்கு இடையான தகவல் பரிமாற்றத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அங்கேருந்து ஆரம்பித்து அரசு திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நெட் பேங்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸ், அதுலேயும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மொபைல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தள்ளப்பட்டோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி மொபைல் ஃபோன்னு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே அதில் பண்ணுற அளவுக்கு ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் வந்து பயங்கரமாக முன்னேறி இருக்குது. அப்படிங்கிறதுக்கு இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு அது நெகட்டிவான இது அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படுற ஒரு விஷயம். அதே மாதிரி ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆகிறது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோலே வந்து பார்த்துருக்கோம். WHO வந்து சொல்லக்கூடிய டிசீஸ் லிஸ்ட்டில் வந்து ஆன்லைன் கேம்ஸையும் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாதுரியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கைகளில் தான் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பெரிய ஒரு விஷயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்தராக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சோஷியல் மீடியா அண்ட் இதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராட்காஸ்டிங்கை பற்றினா ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இதோடைய கண்டினியூவேஷனை பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.